ஏழைகளின் நலனுக்காக செயல்படும் அதிமுக அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவே திமுகவினர் திட்டமிட்டு அவதூறு கூறுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் கள்ளிக்குடியை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் உருவாக்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி கள்ளிக்குடியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக விரகனூர் சுற்றுச்சாலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் குழந்தைக்கு ஜெயந்தி என்று முதலமைச்சர் பெயர் சூட்டினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி திமுக குடும்ப கட்சி என்றும் அதிமுகவே தொண்டர்களின் கட்சி என்றும் தெரிவித்தார். திமுகவினர் வேண்டுமென்றே அதிமுக அரசு மீது குற்றம் சாட்டி வருவதாக கூறிய முதலமைச்சர் ஒருபோதும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது என்று தெரிவித்தார். 200 கோடி ரூபாயில் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கிராமம் முதல் நகரம் வரை அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இன்றைக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இயக்கத்தை துவக்கினார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவில் அதை கட்டி காத்தார்கள். இருவரும் தலைவரை இந்த ஆட்சி சிறப்பாக பீடினை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து தர மக்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது நேரத்தை தெரிவித்து எதிர்கட்சிகளை எல்லாம் பொறுக்க முடியாமல், குறிப்பாக இந்த பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்து பொறுக்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு என்னென்னவோ இட்டு கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஏழைகளுடைய அரசு. ஏழை மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இருவரும் தலைவர்கள் ஏழைகளை காப்பாற்றினார்கள். அவர்களுக்காக திட்டத்தை வகுத்தார்கள். அந்த திட்டம் அனைத்து இல்லங்களுக்கும் போய் சேர்கின்ற அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசும் உங்கள் ஏழைகளை காப்பாற்றின அரசு, ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கிற அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இதைத் தொடர்ந்து நெல்லையில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு பல்வேறு தடைகளை தகர்த்து எறிந்து 2 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதாக கூறினார். வாரிசு இல்லாத ஜனநாயக முறைப்படி நடைபெறும் இயக்கம் அதிமுக தான் என்றும், உழைப்பவருக்கு உரிய மரியாதை அளித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு ஜனநாயக கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். மற்றதெல்லாம் வாரிசு அடிப்படையிலேயே நடைபெற்ற கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் கருணாநிதி, அதுக்கடுத்து ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயாநிதி, அப்படி எல்லா கட்சிகளையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு தான் இருப்பாங்க. வாரிசு இல்லாத அரசியலே கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வாரிசு இல்லாத ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்திய அளவிலே பார்க்கின்ற பொழுது தமிழகம் சிறந்த மாநிலம் விலகி கொண்டிருக்கின்றது. அமைதி பூங்காவை விலகி கொண்டிருக்கின்றது. இது பொறுக்க முடியாத எரிச்சலுடன் இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி 10 நாளைக்கு நிற்குமா, 6 மாதத்துக்கு நிற்குமா அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் உங்களுடைய துணையோடு 2 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த அரசு அம்மாவுடைய அரசு. அதனால் அப்படித்தான் அவர்கள் வசைபாடுவார்கள். ஆகவே அவர்களெல்லாம் பொருட்படுத்தாமல் இருவரும் தலைவருடைய வழியிலே நின்று அவர் செய்த சேவைகளை நாம் தொடர்ந்து செய்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அம்மாவுடைய அரசு என்னென்றைக்கும் செய்து கொண்டிருக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து தேமுதிக, காங்கிரஸ், அமமுக கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்கின்றேன். முன்னதாக நெல்லை செல்வதற்கு முன்பு கோவில்பட்டி இனாமணியாச்சி விளக்கில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அரசியலில் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் என்றும், ஆனால் அதிமுகவில் கடைக்கோடி தொண்டன் கூட விசுவாசமாக உழைத்தால் எதிர்காலத்தில் கட்சியில் அவருக்கு உயர் பதவி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது அவர் சாத்தூரில் அமைந்துள்ள காமராஜர் சிலை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் SR நாயுடு ஆகிய தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, RP உதயகுமார், கடம்பூர் ராஜு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.